திருச்சிற்றம்பலம். 1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். நேற்றுக்கு 2வது நாள் திருவெம்பாவையினுடைய பாடலையும் அதன் விளக்கங்களையும் நாம் பார்த்தோம். இன்று 3வது நாள் திருவெம்பாவையுடைய பாடலையும் விளக்கங்களையும் காண இருக்கிறோம். இந்த பாடலிலே மாணிக்கவாசகர் செந்தமிழில் அருமையாக நமக்கு சிவபெருமானுடைய மேலும் பல பெருமைகளை எல்லாம் விளக்கியிருக்கிறார். அதனுடைய பாடலை முதலில் கண்டுவிட்டு பிறகு அதனுடைய விளக்கங்களை பார்ப்போம். முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்தெதிரெழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லாம் அறியாமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய். இந்த 3வது நாள் திருவெம்பாவையினுடைய பாட்டின் விளக்கத்தை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த தோழிகள் 3வது நாள் அந்த தெருவழியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு தோழியினுடைய வீட்டு கதவு திறவாமல் இருக்கிறது. அந்த தோழியை பார்த்து அவர்கள் கூறுகிறார்கள், முத்தினை போன்ற பல்கள் வரிசையை கொண்டு சிரிக்கக்கூடிய பெண்ணே, என்னுடைய அத்தன் ஆனந்தன் சிவபெருமான் என்றெல்லாம் நீ புகழ்வாய். ஆனால் இப்பொழுது ஏன் கிடந்து உறங்கி கொண்டு இருக்கிறாய்? இதுதான் உன்னுடைய தன்மையா? அப்படிலாம் கேட்குறாங்க. அவங்க பார்த்து கேட்டுட்டு, நீ இப்படி தூங்கினா உன்னுடைய ஆன்மீக நிலை எப்படி உன்னால் அதை எடுத்து வெளியில் கொண்டு வர முடியும்? இறைவனை எப்படி பார்க்க முடியும்? நீ எல்லாம் பேசுகிறதெல்லாம் சும்மா வாய் பேச்சுக்கு தான் பேசுகிற போல இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. நீ வெளியில் வா, கதவை திற, எங்களோட இந்த இறைவனுடைய புகழெல்லாம் பாடி அந்த சிவபெருமானை நினச்சா உனக்கு பக்தி நிலை ஓங்கி இருக்கும் என்று இந்த மற்ற தோழியர்களெல்லாம் அந்த தோழியை பார்த்து கேட்கிறார்கள். அந்த தோழி சொல்கிறா, என்னுடைய குற்றம் எல்லாம் நீங்கள் என்னையும் உங்களோட சேர்த்தா உங்களுக்கு என்ன குறை வருமா? என்னையும் சேர்த்துங்களேன் அப்படின்னு திருப்பி அந்த தோழி அவங்கள பார்த்து கேட்குறப்போ இந்த தோழிகள்லாம் சொல்கிறாங்க, எப்பவும் சித்தத்தை சிவன்பால் வைத்தவர்களுக்கு எந்த குறையும் வராது. அந்த அடியவர்கள் இறைவனை பற்றி தான் பேசுவாங்க. அதனால் உனக்கு அந்த நிலை இருக்கிறது. அதனால் நாங்கள் உன்னை சேர்த்துக்கொள்வோம், கவலைப்படாதே, நீ எழுந்து வெளியே வா என்று இந்த மற்ற தோழிகளெல்லாம் அவளை பார்த்து கூறுவது போல இந்த திருவெம்பாவை அமைந்திருக்கிறது. ஆக நாம் என்றாவது ஒரு நாள் விழிப்புணர்விலிருந்து வெளியே போய்விட்டாலும் அந்த இறைவனுடைய அருளால் நமக்கு அந்த விழிப்புணர்வு மீண்டும் கிடைக்கும் என்பதையும் சிவபெருமானுடைய கருணையால் நமக்கு அது திரும்ப பெறுவோம் என்பதையும் இந்த திருவெம்பாவையிலே சுவையாக மாணிக்கவாசக பெருமான் நமக்கு அருளி இருக்கிறார். இந்த திருவெம்பாவையை நாம் பாடி சிவபெருமானுடைய அருளையும் மாணிக்கவாசகருடைய அருளையும் பெற்று பல நலன்களை பெறுவோம் என்று இறைவனிடம் பிரார்த்திக்கிறோம். நாளை 4வது திருவெம்பாவினுடைய பாடலையும் அதனுடைய விளக்கங்களையும் காண்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.